இந்த பக்கம் இவங்களை வந்து ஸ்க்ரூ ஏற்றி விட்டுட்டு அங்கே 2 பேரும் இப்போ வந்து டிடிவியும் ஓபிஎஸும் குழி வெட்ட விட்டார். எங்க பின்பக்கம் யாருக்கு? எடப்பாடி. ஆமாம், இந்த பக்கம் கை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? இவர் கை கொடுத்துட்டார் சார். புரியுங்களா? அங்கே குழி வெட்ட சொல்லிட்டார் 2 பேரையும். பின்னாடி கையை எடுத்துட்டா விழுந்துருவார் குழியில். அப்படிதான் அண்ணாமலையோட சதித்திட்டம் தான் இது. அண்ணாமலை ஒன்று சார், அண்ணாமலை தனி கட்சி தொடங்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு சிக்னல் கிடைக்கல. அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினாக்கா வந்து உங்களுக்கு தெரியும் கேட்டால் பிஜேபின்னு ஒரு கட்சி வந்து இருக்காது. ஒரு என்ன சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட போயிடுவாங்க. அண்ணாமலைகிட்ட புதிய கட்சிக்கு போயிடுவாங்க. அப்போ இங்கே பிஜேபி காலியாகும். அப்போது அங்கே வந்து சிக்னல் வரல. சிக்னல் வராமல் இவர் வந்து தனி கட்சி தொடங்கினார்னா இவரை ஜூஸ் மாதிரி பிழிஞ்சிருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. யாரும் அண்ணாமலையும் பார்க்க மாட்டாங்க, எந்த மலையும் பார்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு நிர்பந்தம் கட்டாயம் அண்ணாமலையை ஆதரிக்கும். அப்போ இந்த மாதிரி சதி வேலைகளை பண்ணுறது. இப்படி இது பண்ணுறது எனக்கு கேட்டால் இன்னொரு பக்கம் அண்ணாமலை ஒரு வேலை செய்கிறார். இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் பண்ணும்போது அங்கே ஒருங்கிணைந்த வந்து அதிமுகவில் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுத்தும் போது அது இயற்கையாக பலவீனம் ஆகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அணியை அமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது இந்த அனாதைகள்லாம் சேர்ந்து இந்த அரசியல் அனாதையான வந்து ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த அரசியல் அனாதைகள்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்கிறத கூட வச்சுப்போமே. அந்த அணி உருவாச்சுன்னா அந்த அணி உருவாகி கூட